பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னும் மனிதர்களிடம் நேர்வழி வந்தபோது அவர்கள் அதை நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருவதை தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நிகழ்ந்ததை போன்ற அபாயகரமான சம்பவம் இவர்களுக்கு நிகழ வேண்டும் என்பதற்காக, அல்லது இவர்கள் கண்முன் நம் வேதனை வரவேண்டும் என்பதற்காகத்தான். நற்செய்தி கூறுபவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவுமே நாம் நம் தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். எனினும் நிராகரிப்பவர்களோ நம் தூதர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அழித்து விடுவதற்காக தர்க்கம் செய்கிறார்கள். என்னுடைய அத்தாட்சிகளையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கின்றனர். இன்னும் எவன் தன் இறைவனின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட சமயத்தில் அவற்றை புறக்கணித்து தன் கைகளால் செய்த குற்றங்களை முற்றிலும் மறந்து விடுகிறானோ, அவனை விட அநியாயக்காரன் யார்? இந்த அநியாயக்காரர்கள் எதையும் அறிந்து கொள்ளாதவாறு நாம் அவர்களுடைய உள்ளங்களில் திரையையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். மேலும் நபியே, நீர் அவர்களை நேர்வழிக்கு அழைத்தால் அப்போதும் அவர்கள் அறவே நேர்வழி பெற மாட்டார்கள். ஆனால் நபியே, உமது இறைவன் மிக்க மன்னிப்பவனும் கருணையுடையவனும் ஆவான். அவர்கள் செய்யும் தீய செயலின் காரணமாக அவன் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் இதுவரை அவர்களை வேதனை செய்தே இருப்பான். எனினும் அவர்களை தண்டிக்க அவர்களுக்கு ஒரு தவணை உண்டு. அதற்கு பின்னர் அவர்கள் தப்ப வழிகாண மாட்டார்கள்.